மேங்கோ. அன்னைக்கு சண்டே. கட்டு சிங்கி அவங்களோட டிராயிங் புக்ல டிராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டோர் பெல் யாரோ அடிக்கிறாங்க. அப்பா டோர் ஓபன் பண்றாரு. யார் வந்திருக்காங்க அப்படின்னு கட்டு சிங்கி எக்ஸைட்டடா போய் பாக்குறாங்க. ஆனா வெளிய கொரியர்காரர் இருந்தாரு. அப்பாவோட கையில பெரிய பெரிய 2 பாக்ஸஸ் இருந்தது. கட்டு சிங்கி, உங்க பாட்டி உங்களுக்காக ஏதோ சென்ட் பண்ணிருக்காங்க போல. இதுல அவங்க பேர் இருக்கு. அட வாப்பா, என்னப்பா இருக்கும் இதுல? சீக்கிரம் காட்டுங்கப்பா. சித்தப்பா எங்களுக்காக என்ன அனுப்பியிருக்காரு, காட்டுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இதுல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும்னு. சிங்கி, ஆனா எனக்கு அதுல சாக்லேட்ஸ் இருக்கும்னு தோணலையே. இரு இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறேன். அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் இதுல என்ன இருக்குன்னு. அப்பா பாக்ஸ் திறக்கிறாரு. அப்ப பார்த்த உடனே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பாக்ஸ்ல பச்சை மாங்காய் இருந்தது. அப்புறம் இன்னொரு பாக்ஸ்ல பழுத்த மாங்காய் இருந்தது. வாவ், இவ்ளோ மாங்காவா? அட வா, இந்த பச்சை மாங்காயிலும் பழுத்த மாங்காயில இருந்தே எவ்ளோ நல்ல வாசனை வந்துகிட்டு இருக்குல்ல. சரியா சொன்னீங்கம்மா, பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. அப்புறம் பழுத்த மாங்காவை பார்த்த உடனே கட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்புறம் அவன் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறான். அட மம்மா, எனக்கு இந்த பழுத்த மாங்காவை பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு செம்மையான ஐடியா வந்திருக்கு. என்ன கட்டு? அட என்ன சிக்கி, மறந்துட்டியா? நாம சம்மர்ஸ்க்காக ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு போகணும்னு சொன்னாங்கல்ல ஸ்கூல்ல. அதுவும் ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நான் மறந்தே போயிட்டேன் கட்டு. அப்ப இத வச்சு நீ என்னதான் பண்ண போற? நான் இந்த பழுத்த மாங்காவை வச்சு ஒரு மேங்கோ ஷேக் பண்ணலான்னு இருக்கேன். அம்மா, என்னம்மா நீ கத்து தரியா எனக்கு? ஆஹா, கண்டிப்பா கண்டிப்பா நான் கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கட்டுவ கிச்சனுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. மில்க் ஷேக் பண்றத அவன் கத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் சிங்கி மட்டும் யோசிக்கிறான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருப்பா. அவ கவலையா இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா கேக்குறாரு, சிங்கி, என்னாச்சு? என்ன யோசிக்கிற? அப்பா, கட்டு பழுத்த மாங்காவை வச்சு மில்க் ஷேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டான். ஆனா இந்த பழுக்காத மாங்காவை வச்சு நான் என்னப்பா பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அட சிங்கி செல்லம், உனக்கு தெரியாது, இந்த மாங்காவை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஒத்துக்குற, மேங்கோ ஷேக்கு ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும். ஆனா நீ பச்சை மாங்காய் ஆம்பண்ணாவை குடிச்சிருக்கியா? என்னது, ஆம்பண்ணாவா? இல்ல அப்பா, எப்படி இருக்கும்பா அது? இங்க பாருப்பா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டி கூட கிராமத்துல இருந்தோம். அப்போ எங்க அம்மா அப்படின்னா உங்க பாட்டி எங்களுக்காக வெயில்ல சில்லுன்னு மாம்பழ பண்ணாவை பண்ணி தருவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ஹெல்தியும் கூட. நிஜமாவாப்பா? அப்பனா உங்களுக்கு அது செய்ய வருமாப்பா? ஆமா சிங்கி, இது உங்க பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உனக்கு சொல்லி தரேன். அது நாளைக்கு எடுத்துட்டு போ. தேங்க்யூ அப்பா. நாளைக்கு கிளாஸ்ல என்னோட ட்ரிங்க் தான் யூனிக்கா இருக்க போகுது. அப்புறம் என்ன, கட்டுக்கு அவங்க மம்மி மில்க் ஷேக் பண்றது கத்து கொடுத்த பிறகு கிச்சன் காலியான பிறகு அப்பா பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. அவங்க அம்மாவோட சீக்ரெட் ரெசிபிய அவரு பொண்ணுக்கு கத்து தராரு. சிங்கி பாரு, முதல்ல நாம இத கொதிக்க வைக்கணும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் இத எடுத்து தோலு பல்ப செப்பரேட் பண்ணணும். சரி, அப்புறம்பா? அதுக்கப்புறம் நாம அதுல ரெட் சில்லி பவுடர், உப்பு, கருப்பு உப்பு, மின்ட் லீவ்ஸ் அப்புறம் சர்க்கரைய போட்டு பிளெண்ட் பண்ணணும். என்னது, உப்பும் சர்க்கரையும் சேர்த்து போடணுமா? இத நான் முதல் தடவை கேள்விப்படுறேன். ஆமா சிங்கி செல்லம். அதுக்கப்புறம் இது நல்லபடியா பிளெண்ட் ஆனக்கப்புறம் இதுல தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆம்பண்ணா தயார். அவ்வளவுதான். இதுல ஐஸ் கட்டிய போடணும். அட செம்மப்பா, செம்மையா பண்ணீங்க. அப்பா, நான் இத குடிச்சு பார்க்கலாமா? ஆஹா, கண்டிப்பா. ஏன் இல்ல? இது ரொம்ப டேஸ்டியா இருக்குப்பா, ரொம்ப ருசியா கூட இருக்கு. அப்பா, செம்மையா இருக்குப்பா. ஆமா சிங்கி, இப்போ பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி உனக்கு கூட தெரிஞ்சு போச்சு. அப்பா, நாளைக்கு நான் இத செஞ்சு கொண்டு போறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஸ்கூல்ல கூட எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லா பிடிக்கும்னு. மறுநாள் கட்டு சிங்கியோட கிளாஸ்ல எல்லா பசங்களும் நிறைய ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஒருத்தங்க ரூ அப்சா, சில பேரு லெமன் ஜூஸ்,
சில பேரு மில்க் ஷேக் கூட செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் சிங்கியோட ஆம் பண்ண அப்படின்னு சொல்கிற சம்மர் ட்ரிங்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் கிளாஸ்ல யாரும் ட்ரை பண்ணதே இல்ல. ஆனா எல்லாருக்கும் இந்த ட்ரிங்க் மட்டும் பிடிச்சிருந்தது. சிங்கி, எனக்கு நிஜமாலே தெரியல ஒரு பச்சை மாங்கால இவ்ளோ நல்லா ருசியா ஒரு சம்மர் ட்ரிங்க செய்ய முடியும்னு சொல்லி. ஹா குட்டி, இது ரொம்பவே ஹெல்தி கூட. இது சம்மர்ல குடிச்சோனா நம்ம உடம்பு ரொம்ப கூலா இருக்கும் தெரியுமா? ஆமா, கட்டுவோட மேங்கோ மில்க் ஷேக் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அது குடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ ஹரி. இது எல்லாமே பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி தெரியுமா? எல்லா பசங்களும் வேற அவங்க செஞ்ச சம்மர் ட்ரிங்க்ஸ குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஆம் பண்ணாவ ரெடி பண்றாங்க. அப்புறம் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. மாங்காய் சாறு சேலஞ்ச். கட்டு சிங்கியோட சம்மர் ஹாலிடேஸ் நடந்துட்டு இருந்தது. ரெண்டு பேரும் ஹாலிடேஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. அம்மா அவங்களுக்காக தினமும் ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்குவாங்க. இன்னைக்கு அவங்களுக்காக அம்மா ஜில்லுன்னு மாங்காய் சாறு எடுத்து வச்சிருப்பாங்க. கட்டு சிங்கி, சீக்கிரமா உங்களோட லஞ்ச ஃபினிஷ் பண்ணுங்க. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு கொடுக்க போற மாங்காய் சாறு. அம்மா சொன்னதை கேட்டு கட்டு மற்றும் சிங்கி சீக்கிரமா அவங்களோட லஞ்ச ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. மம்மி, நான் என்னோட லஞ்ச முடிச்சிட்டேன். நான் கூட அம்மா. சரி, 2 நிமிஷம் இருங்க, நான் உடனே வரேன். அம்மா ஒரு பெரிய ட்ரேல மேங்கோ சாற வச்சு கொண்டு வராங்க. ஒன்னு கட்டுக்கு, இன்னொன்னு சிங்கிக்கு, ஒன்னு அப்பாக்காக, இன்னொன்னு அம்மாக்காக. அப்புறம் பசங்களுக்கு அதை பார்த்த உடனே ரொம்பவே வாயூர ஆரம்பிக்குது. அப்புறம் 2 பேரும் அதை எடுத்து சாப்பிட போறாங்க. அப்ப அவங்க அப்பா அவங்கள தடுக்கிறாரு. பசங்களா, என்ன ஆச்சுப்பா? கட்டு ஜங்கி, உங்களுக்கு தெரியுமா ஃப்ரீசர்ல இன்னொரு ஜக்ல மேங்கோ ஜூஸ் இருக்கு தெரியுமா? இன்னொரு போலா? ஆமா, அந்த ஜக்ல இருக்கிற ஜூஸ உங்கள யாராவது ஒருத்தருக்கு நான் கொடுப்பேன். யாருக்கு? நான் ஆம்ரஸ் சேலஞ்ச் வைக்க போறேன். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது. மாங்காய் சாறு சேலஞ்சா? அது என்னப்பா? நான் சொல்றேன். ஆம்ரஸ் சேலஞ்ச்னா அதுல 3 கேம்ஸ் இருக்கும், சரியா? அதுல யார் அதிகமான கேம்ல ஜெயிக்கிறீங்களோ ஃப்ரீசர்ல இருக்கிற மாம்பழ ஜூஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். நீங்க 2 பேரும் அதுக்கு தயாரா? நான் ரெடியா இருக்கேன். நான் கூட. அப்பா, அம்மா, கட்டு, சிங்கி எல்லாருமே அவங்க பார்க்குக்கு வராங்க. அப்புறம் அந்த பார்க்ல ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க 2 போல்ஸ் அவங்க வைக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த போட்டியில இதுதான் முதல் கேம். இதில் நீங்க 2 பேரும் மாம்பழ ஜூஸை எடுத்துக்கணும். நீங்க கையை யூஸ் பண்ணாம அதை குடிச்சாகணும். ரெடி, ஸ்டெடி, கோ. அப்புறம் 2 பேருமே அவங்க கைய வைக்காமலே அந்த மாங்காய் சாறை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வேகமா மாங்காய் சாறை முடிக்கணும்னு சொல்லி கட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சிங்கி மட்டும் ரொம்ப மெதுவா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ கட்டுக்கு பார்த்து தோணுது, நம்ம தாண்டா ஜெயிப்போம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்திலேயே கட்டுவோட அந்த மாங்காய் சாறு கம்ப்ளீட் ஆயிடுது. அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். நீ என்ன பண்ணிருக்க? உன் முகத்துல இருக்குல்ல மாம்பழ ஜூஸ், அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அப்பா சொன்னது கேட்டதும் கட்டுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்பா, என் மூஞ்சி பூரா ஒட்டிட்டு இருக்குப்பா. இப்ப வாயில கைய வைக்காம நான் எப்படிப்பா சாப்பிட முடியும்? அதுக்கப்புறம் அவனோட நாக்காலே அவன் வாயில ஒட்டி இருக்க அந்த மாங்காய் சாறை சாப்பிட ட்ரை பண்றான். ஆனா அந்த குட்டி நாக்கு ரொம்ப தூரம் போக முடியல. அதுக்கப்புறம் அப்பா அம்மா அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிங்கியோட பவுல் கொஞ்சம் கொஞ்சமா காலியாக ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவளோட பவுல் ஃபுல்லா காலி ஆயிடுது. அப்பா, என்னோட மாங்காய் சாறு ஃபினிஷ் ஆயிடுச்சு. சபாஸ் சிங்கி செல்லம், இந்த போட்டியோட முதல் கேம்ல நீ தான் ஜெயிச்சிருக்க. அதுக்கப்புறம் அப்பா அவங்க 2 பேரோட தலை மேல அந்த மாங்காய் சாரோட போல்ஸ வைக்கிறாரு. அவங்க 2 பேரும் பினிஷ் லைனை ரீச் பண்ணணும். அத ரீச் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஹர்டல்ஸ் இருக்கும். இந்த வாட்டி நான் வேகமா போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு மற்றும் சிங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போகும்போது சடனா ஒரு டயர் வருது. சில தடவை கார்ட்போர்ட் பாக்ஸ் வருது. அது எல்லாமே தப்பிச்சு 2 பேருமே நடந்து போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிங்கி கட்டுவிட முன்னாடி போயிடுறா. இந்த சிங்கி என்னை விட ரொம்ப முன்னாடி போயிட்டாலே, இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரத்திலே அவ முன்னாடி போற நேரத்துல அங்க இருக்க ஸ்கிப்பிங் ரோப், அதுல காலு அவளுக்கு தடிக்கிடுது. சடனா பேலன்ஸ் ஸ்லிப் ஆகுது. அப்ப அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. ஆனா சிங்கி ரொம்பவே தெளிவா பேலன்ஸ் பண்ணி அப்படி நின்னுடுறா.
ஆனா முன்னாடி போயிடுறாரு கட்டு. ஏன்னா அவ பேலன்ஸ் பண்ற நேரத்துல டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓ நோ, இந்த கட்டு என்ன விட ரொம்ப முன்னாடி போயிட்டானே. கட்டு விட முன்னாடி போகணும்னு சொல்லி அவ ஃபினிஷிங் லைன் கிட்ட போகணும்னு சீக்கிரமா ஓட ஆரம்பிக்கிறா. கட்டு ஃபினிஷிங் லைனுக்கு கிட்ட போக போக இன்னொரு பக்கம் சிங்கி அவளோட ஸ்பீட ஜாஸ்தி பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அங்கே இருந்த ஒரு போல போய் அவ இடிச்சுக்கிறா. அப்புறம் அவளோட பேலன்ஸ் மிஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த போல் கூட கீழே விழுந்துடுது. இன்னொரு பக்கம் கட்டு ஃபினிஷிங் லைன போய் ரீச் பண்ணிடுறான். நான் ரீச் ஆயிட்டேன். கட்டு ஜிங்கி, நீங்க 2 பேரும் ஒவ்வொரு கேம்ல ஜெயிச்சிருக்கீங்க. 3வது கேம்ல யார் ஜெயிக்கிறீங்களோ இந்த போட்டியோட வின்னர் அவங்க தான். இந்த பக்கம் பாருங்க, ஒரு டேபிள் இருக்கு. அந்த பக்கமும் இருக்கு பாருங்க. அந்த டேபிள்ல 2 பவுல்ஸ் வச்சிருக்கு. இன்னொரு டேபிள்லயும் கூட. ஒரு டேபிள்ல இருக்கிறது மாம்பழ ஜூஸ், அப்புறம் இன்னொரு டேபிள்ல இருக்கிறதுல எதுவும் இல்ல. அப்ப இப்ப என்ன பண்ணணும் அப்பா? நீங்க 2 பேரும் ஒரு ஸ்பூன் எடுத்து மாம்பழ ஜூஸை எடுக்கணும். அப்புறம் எம்டிஆர் இருக்கிற பவுல்ல கொண்டு போய் ஊத்தணும். யார் மாம்பழ ஜூஸை எடுத்துட்டு போய் எம்டிஆர் இருக்கிற பவுல்ல நிரப்புறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இந்தாங்க பசங்களா, உங்க 2 பேருக்கும் ஸ்பூன்ஸ். கட்டு மற்றும் சிங்கி அவங்களோட ஸ்பூன்ஸ்ல அந்த மேங்கோ சாரை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவா இன்னொரு டேபிள் இருக்கிற பக்கம் நடந்து போறாங்க. 2 பேரோட கவனமும் அந்த ஸ்பூன் மேல இருக்கும். அதுக்கப்புறம் மாங்காய் சாறு கீழே கொட்டக்கூடாது அப்படின்னு அவங்க மெதுவா நடந்து போறாங்க. கொஞ்சம் தப்பு நடந்தாலும் அவங்க தோத்துடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த கேம் தான் எல்லா கேமை விட கஷ்டமா இருக்கு. இது கேமை விட ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்திலே கட்டு மற்றும் சிங்கி இன்னொரு பக்கம் இருக்கிற டேபிளுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பவுல்ல அவங்க அந்த மாங்காய் சாரை போடுறாங்க. கம் ஆன் கட்டு சிங்கி, செம்மையா பண்றீங்க. சடனா அவங்க 2 பேரும் பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ஸ்பூனா மாங்காய் சாரை கொண்டு போய் இன்னொரு பவுல்ல போட்டு நாம இன்னொரு பவுல்ல நெருப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய ரவுண்ட்ஸ் அவங்க ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு அடிக்கிறாங்க. ஒரு வாட்டி சிங்கி முன்னாடி போயிடுறான், ஒரு தடவை கட்டு. 2 பேருக்கும் நடுவுல ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்கும். யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்க அத சொல்லவே யாராலையும் முடியல. அவங்க எல்லாமே சரியா நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா சடனா ஒரு கார்டனர் அங்க வந்து அங்க வாட்டரிங் சிஸ்டம் ஓபன் பண்றாரு. கொஞ்சம் தண்ணி அப்ப கட்டுவோட கால் முன்னாடி வந்துடுது. அவன் பார்க்காம தண்ணில கால் வச்சு ஸ்லிப் ஆயிடுது. எவ்வளவோ ட்ரை பண்றான், முடியாது. அவன் பாவம் கீழே விழுந்துடுறான். சிங்கி மட்டும் டென்ஷனே இல்லாம அவளோட கோல் நோக்கி போய்கிட்டே இருப்பா. இந்த கேம் நான் தான் ஜெயிக்க போறேன். சிங்கி அவளோட போல நோக்கி போய்கிட்டு இருப்பா. சிங்கி முன்னாடி ஒரு எலி வருது. அந்த எலி அவளை நோக்கி ரொம்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கும். அத பார்த்து அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவ இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கடைசியா அவ போய் அங்க இருந்த தண்ணியில தெரியாம காலை வச்சு ஸ்லிப் ஆயிடுறா. கட்டு மாதிரியே அவ கூட அவன் முன்னாடியே போய் கீழே விழுந்துடுறா. இப்பதான்டா செம்மையா இருக்கு. கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப சோகமா டைனிங் டேபிள் மேல உட்கார்ந்திருப்பாங்க. பசங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒரு கேம்ல ஜிங்கி ஜெயிச்சிருக்கா, இன்னொரு கேம்ல கட்டு ஜெயிச்சிருக்கான். 3வது கேம் டைல முடிஞ்சிருச்சு. அதனால கட்டு வின்னர்னு சொல்ல முடியாது, ஜிங்கி வின்னர்னு சொல்ல முடியாது. அப்பா, அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க மேங்கோ சாரோட போல் யாருக்கு? அப்பா, அத நீங்க எனக்கு கொடுப்பீங்களா? இப்ப சர்ப்ரைஸ் என்னன்னா பசங்களா, ஃப்ரீசர்ல ஒரு ஜக்ல மட்டும் மாம்பழ ஜூஸ் இல்ல, 2 ஜக்ல இருக்கு. நீங்க 2 பேரும் ஒவ்வொன்னும் எடுத்துக்கோங்க. இப்படி 2 பேருமே அவங்களோட போல எடுத்துக்கிட்டு மேங்கோ சாரை என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.